சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபேஸ் பேராலிசிஸ், அது என்னதான் முகவாதம், அது முக பக்கவாதம் வந்துருக்கு. என்னடா அப்படின்னு நம்ம கேட்கணும்னா, நான் நல்லா தானே பண்ணுறீங்க, யூ ஆர் வெரி ஹாப்பி எல்லாமே இருக்கும்போது, பட் இது எப்படி வருது, வாட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்? அவங்க வந்து என்னன்னா அவங்களால பேசக்கூட முடியல. ஸோ எல்லாமே எனக்கு வந்து மெசேஜ் ஷீஸ் ரைட்டிங் அண்ட் ஷோயிங் என்னன்னா எனக்கு டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்லேயே நிறைய விதம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இது வந்து ஃபேஸை பாதிக்குமா அப்படின்னா எஸ், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபேஸை பாதிக்குது அப்படின்னு இப்போ வந்து அவங்க சொல்லி அவங்களுக்கு அதுக்கு நிறைய மாத்திரைகள், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண மாத்திரைகள், அப்புறம் ஃபேஸ்க்கான ஒரு எக்ஸசைஸு, அப்புறம் வந்து பி ஹாப்பி, பிரெயினை எப்படி வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரினா பிரெயின் அண்ட் ஃபேஸோடைய இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக வந்து கிடைக்கக்கூடியது. இந்த கண்ணுக்கும் பிரெயினுக்கும் அதிகமாக வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி ஃபேஸுக்கும் பிரெயினுக்கும் அதிகமாக சம்மந்தம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொன்னீங்க. மெயின் திங் வந்து டு பி a successful in any form of life, whether it is personal or professional, you need to delegate work. அதாவது நானே இருந்து எல்லா வேலையும் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் ஸ்மார்ட் ஒர்க்கரா அந்த ஒர்க்கை எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துட்டு கெட் த ஒர்க் டன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பிரான்ச் மேனேஜர், நான் இருந்தால் தான் வேலை நடக்கணும்னு இல்லாமல் நான் இல்லாமே வேலை நடக்கும், பி எ ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் சொல்லி ஸ்லோவாக அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளிலாங்க. அப்போ தான் தெரியுது, ஓ ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் தாண்டி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அப்போ யோசிக்க வச்ச காரணமே அதுதான். அது தேடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆர்சிஎம்ல இந்த ப்ராடக்ட் வந்தது. ஐம் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸ்போஜர் டு என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ், மாசு மறு எல்லாமே வரும். ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ், சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் எல்லாமே இருக்கு. ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தை சொன்னீங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஃபேஸுக்கும் அதிகப்படியான சம்பந்தம் இருக்கு. நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ், அதாவது என்ன சொல் கிரேஸ்ஃபுல்லாக யூ ஹேவ் டு ஏஜ், அதாவது கடமைக்குன்னு வயசாகிறத விட ஒரு அழகான ஒரு வயசானமா ஆகிறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார் எனி பர்சன். அதான் வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். ஸோ டல்னஸ், ஸோ சொன்ன இல்லையா, டல்னஸ் என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஒரு தடவை டாக்டர் சொல்கிறாங்க 100 ml ஆஃப் வாட்டர் உள்ளே போகும்போது ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். அண்ட் பாடியில் 72% வாட்டர் மாலிக்யூல். ஸோ நம்மளுடைய தண்ணீருக்கும் மனிதனுக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது. ஏன்னா 72% வந்து நம்ம பாடி வந்து மேடப் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்கின்னை வந்து க்ளோயிங் ஸ்கின் ஃபேஸில் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ப்ராக்டிசஸ் நம்ம வந்து எவ்ரி 1 hour அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் அது 100 ml ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ என்னென்னா 3 to 4 liters ஆஃப் பிளெயின் வாட்டர். நான் ஆர்ஓ வாட்டர்லாம் தான் சாப்பிடணுன்ற பிளெயின் வாட்டர் குடிச்சாலே உங்களோட ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். மெயின் சொன்னாலே அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ், இங்கெல்லாம் வரும் ஃபைன் லைன்ஸ். அது 20 yearsலேயே கூட வரும். கண்ணுக்கிட்ட இங்கெல்லாம் வந்து ரிங்கிள்ஸ். இங்கே நம்ம ஒரு என்னன்னா ஒரு நம்ம ஃபோனே பார்க்குறோம், உத்து பார்க்குறோம், பார்க்கும்போது எவ்வளோ கண்ணை சுருக்கி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ரொம்ப சுருங்குது. ஸோ நேச்சுரலாக இது பண்ணாமல் அதே மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வரும். இந்த ரிங்கிள்ஸில் நம்மளுடைய ஃபேஸ் வாஷோ சோப்போ எதுவுமே வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஒன்லி சொல்யூஷன், நேச்சுரல் சொல்யூஷன் இஸ் யூசிங் சீரம். அது வந்து கெமிக்கல் ஃப்ரீ, நம்மளுக்கு வந்து 100% நேச்சுரல். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, சரி நான் சீரம் ரெடி பண்ணணும். சீரமுடைய வேலை என்னன்னா அதை வந்து என்னோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டி அது வந்து இருக்கணும், ஸ்கின் டைட்டன் ஆகணும், ஸ்கின் சாகிங் எல்லாமே இருக்கணும், ஸ்கின் ஈவன் டோனாக இருக்கணும், ஃபைன் ரிங்கிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணால், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணால் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும்ன்ற அந்த ரிசர்ச்சில் ரைஸ் பிரான் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரைஸ் பிரான் ஆயில்
அது வந்து ஸ்கின் இருக்கக்கூடிய நிறைய விதமான எக்ஸிமா அண்ட் சோரியாசிஸ்க்கெல்லாம் கூட வந்து சொல்யூஷன் கொடுக்குது நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலையும் அதே மாதிரி நேச்சுரலாகவே வந்து ஸ்கின் பிரைட்னிங். அதாவது என்னன்னா பிரைட்னிங்னா நம்மளுடைய ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க நம்ம ரஜினி பாட்டில் வர மாதிரி கிலோ கணக்கில் இதை போட்டு நம்ம வெள்ளையாக்குறது கிடையாது. ஸ்கின் வந்து முகப்பொழிவாக இருக்கும். கருப்பாக இருந்தாலும் முகப்பொழிவாக இருக்குது. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி தப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதை எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அப்போ தான் ரிலேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்னிங்காக காட்டக்கூடிய கலர் கிடையாது, பிரைட்னிங். அண்ட் மில்க் நேச்சுரலாகவே இருக்குது. அதிகப்படியான வந்து என்னன்னா ஒரு ஸ்கின்னை வந்து ஷைனிங் லுக்கு கொடுக்கக்கூடியது மில்க். இது எல்லாமே ப்ரொவைட்ஸ் டீப் ஹைட்ரேஷன். ஸோ இது இல்லைன்னா சில பேர் வந்து நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், இதால எனக்கு ஸ்கின் வேணும், இப்படிதான் வேணும்னு எனக்கு டைம் கிடையாது. ஏன் சார் தண்ணி எதுக்குமே டைம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது, மேலே இருக்கவனுக்கு தெரிஞ்சிடும், அப்பா ஒரு டைம் வந்தாச்சு கிளம்பு. ஆம்லாவுடைய பெனிஃபிட் எதுனா ரிச் இன் விட்டமின் சி. அதாவது ஔவையார் வந்து வந்து நெல்லிக்கனி எதுவுமே இல்லை. நான் உனக்கு வந்து உன்னுடைய இதெல்லாம் கூட ராஜ்யம்லாம் போனால் கூட ஆரோக்கியம் உடம்புல உயிர் இருக்கா, எதை விட நீ சாதிக்கலாம். அதுக்கு மெயின் வந்து நெல்லிக்காய். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட். அதாவது எப்படின்னா இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸ்கின்னை வந்து வயசான தோற்றமாக அழிக்காது. ஸோ நம்ம நேச்சுரலாகவே அந்த ஜூஸுக்கு பார்த்து தண்ணிக்கு பதிலாக டெய்லி ஒரு ஆம்லா ஜூஸ், நம்ம இதுலேயே ஆம்லா ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியறது உங்களுடைய ஃபேஸுக்கும் கைக்கும் தெரியும். அதாவது எப்படின்னா யங் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின்னாக இருக்கிறது நம்மளுடைய ஆம்லா. அண்ட் ஹல்தி மேடம், மஞ்சள் டெய்லி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதாவது என்னென்னா அது வந்து அந்த ஒரு மஞ்சள் திருவிழான்ற மாதிரியே வந்து இது இருக்குது உங்களுக்கு. என்னென்னா திருவிழாவுக்கு வெளியிலேருந்து நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ அவங்க மேலே மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது என்னென்னா ஆன்டி பாக்டீரியல். ஸோ எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது. இந்த பூச்சி அந்த கெட்ட ஜந்துக்களுடைய பாதிப்பு நம்ம ஸ்கின் மேலே வரக்கூடாது. ஏன்னா வெரைட்டி ஆஃப் மக்கள் வருவாங்க. ஸோ அவங்க மேலே மஞ்சள் தண்ணி வந்து தெளிக்கிறது அதுதான் காரணம். ஸோ இப்போ இதில் வந்து மஞ்சள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்கார்ஸ்லாம் கூட வந்து வந்து ரொம்ப யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் போகுது. அண்ட் ஸ்கின் வந்து என்னன்னா ஒரு அதிகப்படியான பொலிவு, இவ்வளோ ஒரு பொலிவு வந்து கொடுக்கறது வந்து நம்மளுடைய ஹல்தி. அண்ட் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட இந்த வந்து ஹீலிங், அந்த உண்டை வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வந்து நம்மளுடைய மஞ்சளுக்கு இருக்கு. மஞ்சள் கட்டியும் தாண்டி நம்மளுடைய மஞ்சளுக்கு இருக்கு. நம்மளுடைய மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நீ வேப்பிலையை பற்றி என்னென்னா வேப்பிலை வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வராது. அதை யூஸ் பண்ணும்போது வெறுமை நீங்கள் வேப்பிலையை அரைச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இம்மீடியட் எஃபெக்ட்னா ஃபேஷியல் பண்ணிட்டு வந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் சொல்கிறேன் நான். ஒரு ஃபேஷியல் ஒரு குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது வந்து நீட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் லைட்னிங். அதாவது என்னன்னா பிக்மெண்டேஷன் இல்லாமல் மாசு வரும் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கக்கூடியது நம்மளுடைய நீம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வந்து அதிகமாக இதோடைய நன்மை என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து அந்த மாதிரியான மூலப்பொருளை இதில் சேர்த்துருக்காங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டு ஷீல்ட் யுவர் ஸ்கின் ஃப்ரம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஆரஞ்சு பீல். ஸோ இப்போ ஆரஞ்சு பீல் வந்து கொலாஜன், இந்த விட்டமின் சியில் அதிகமாக இருக்கிறது ஆரஞ்சு பீல். அதாவது ஆரஞ்சு தோலை கூட நீங்கள் வந்து
உலர்த்தி வந்து ஃபேஸ்க்கு நம்ம போட்டுனாங்க. இதோட குளியல் பொடியோட சேர்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஸ்கின்னை வந்து அகைன் பிக்மெண்டேஷன்லாம் இல்லாமல் இருக்கும். ஸ்கின்னு வந்து ஈவன் டோனாக இருக்கும். அண்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரைட்னிங், ஒரு ஃபேஸுக்கே ஒரு பிரைட்னிங் ஒரு இது இருக்கும். ஒரு ரேடியன்ட் லுக், சிரிக்கும் போதே ஃபேஸே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஒரு பிராண சக்தி இருக்கும். ஸோ ஃபேஸில் ஒரு பிராண சக்தி இருக்கும். அண்ட் நான் கேசர் அண்ட் கேசர் இது என்னன்னா இதில் வந்து உள்ள டீப்பாக வந்து லேயர்ஸ், அதாவது ஸ்கின்ல நிறைய விதமான லேயர்ஸ் இருக்குது, 3 லேயர்ஸ் இருக்குது. இது உள்ளே போயிட்டு அதில் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் அண்ட் வூண்ட் ஏதாவது இருந்தாலும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து நான் கேசருக்கு இருக்குது. அண்ட் இயற்கையானது இதெல்லாம். குங்குமம் அது ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுன்னா வந்து வெளியில் வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் குழந்தையே கலராக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து என்னென்னா வந்து ஒரு வயதான தோற்றத்தை கம்மி பண்ணும். அகைன் எல்லாமே வந்து ஸ்கின் க்ளோ வித் வைட்டாலிட்டி த்ரூ அவுட் த டே. அதாவது என்னென்னா ஒரு டல்னஸ் இல்லாமல், ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து பொலிவாக இருக்கும். இந்த கேசர் குங்குமப்பூ யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு குங்குமாதி தைலம்லாம் இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கும். ஸ்கின்ல ஒரு உயிர் இருக்குன்னுவாங்க. ஸோ நம்ம பார்க்கும்பொழுதே ஒரு ஸ்கின் வந்து ஒரு ப்ளீசிங் அப்பியரன்ஸ். நாட் டெல்லிங் தட் ஒரு கலராக இருக்கணும் ஒரு அப்படிலாம் கிடையாது. என்னமோ ஒரு ஃபேஸில் பார்க்கும்போதே ஒரு வசீகரம், ஒரு மங்களகரமான ஒரு தோற்றம். ஸோ பார்க்கும்போதே உங்கள் முகத்தில் பார்த்துட்டு போனால் எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு கிடைக்கக்கூடியது தான் கேசர். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போதே உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் will keep on changing. அடுத்தது வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ வாஷ் யுவர் ஃபேஸ். நல்ல ஒரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணலாம். நம்மளுடைய ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நேச்சுரல் எக்ஸ்போலியேட்டர். முருங்காய் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்சிங்கில் முருங்காய் ஃபேஸ் சீரம் இருக்குது. எல்லாம் இயற்கையான முறையில் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி அதை நம்ம தண்ணியில் கலந்து டைல்யூட் பண்ணி அது தண்ணியில் வெளியில் ஊற்றினா கூட அது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாது. நம்மளுடைய நன்மையும் தாண்டி நம்ம சொசைட்டி, நம்மளுடைய நேச்சர், ஸோ நேச்சர் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா இருக்குமே. நேச்சரோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு உதாரணம் வந்து முந்தானேத்து எங்கள் வீட்டில் நடந்தது. ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் பூனை இருக்கும். என் பொண்ணுக்கு பூனையோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டாங்க. பூனையும் இவளோட கனெக்ட் ஆகிடுச்சு சின்ன பொண்ணுக்கு. இது என்னாச்சு, முந்தானேத்தி பூனை வந்து அம்மா வாமா அப்படின்னா, என்னம்மா அப்படின்னு. பூனைக்கு யாரும் காலை வெட்டிட்டாங்கம்மா. என்னடா சொல்கிறேன், பூனை காலை வெட்டி. உடனே ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது போய் பார்க்கலாம் இருமா அப்படின்னா பார்த்தா கால்லாம் இருக்கு. பட் ஆனால் அது ஆக்டிவாக ஓடலை. ஒரு மாதிரி டல்லாக பெயினாக நம்ம ஒரு மாதிரி முனகுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது முனகிட்டே இருந்தது. மாமா இப்பயே நீ ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், எனக்கு தெரியாது அப்படின்னு. வெயிட் பண்ணு. அது வந்து நம்மள மாதிரி கிடையாது. நேச்சரோட அது கனெக்ட் ஆகிருக்கு. பாடி ஹீல் ஆகும். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு இதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அது பார்த்து ஜாலியாக ஓடுது. ஸோ அப்போ என்னன்னா அது இயற்கையோட கனெக்ட் ஆகி பாடியை ஹீல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குது. ஸோ நேச்சுரலாகவே பாடியில் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அன்நேச்சுரலாக உடனே எமர்ஜென்சின்னு டாக்டர் கிட்ட போய் அதுதான் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரியான என்விரான்மெண்டல் இது வந்து என்னன்னா, அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு அதிகப்படியான நன்மையும் அளிக்கக்கூடிய ப்ராடக்டை தான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் யுவர் ஃபேஸ். நம்மக்கிட்ட ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. அதை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் பிளெயின் வாட்டரில் கூட நீங்கள் யூ கேன் வாஷ் யுவர் ஃபேஸ் ஜஸ்ட் 2 to 3 drops. ஸோ அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு, அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரே பாட்டில் இது பண்ணி போட்டோன்னா சீக்கிரம் கலர் ஆயிடலாம். சரி, பாட்டிலும் காலியாகும். அதுக்கு வந்து மற்ற என்ன மாதிரியான பாதிப்பு வரும் நமக்கு தெரியாது. அண்ட் அப்ளை ஆன் ஃபேஸ். நெக்குக்குமே எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்குக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவுமே ஜென்டில் மசாஜ் அண்ட் சர்க்குலர் மோஷனாக கொடுக்கும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகும், ஆக்சிஜன் சப்ளை போகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஃபாலோ வித் யுவர் கீசோன் சன்ஸ்கிரீன்.
ஸோ சன்ஸ்க்ரீனில் வந்து இங்கேயே இருக்க நம்மளுடைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சன்ஸ்க்ரீன் போட்டு ப்ரொடெக்ட் ஸ்கின் ஃப்ரம் தி நேச்சுரல் யூவிஏ ரேஸில் ப்ரொடெக்ட் பண்ணி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் செரமைட்லாம் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஹைலூரானிக் அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் இஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட். எங்கே போனாலும் எனக்கு ஹைட்ரா ஃபேஷியல் இருக்கா, என்னோட இதில் இது இருக்கா, ஃபேஸில் உப்பு இருக்கா, மஞ்சள் இருக்கான்ற மாதிரி ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் இது செரமைடு உள்ள நம்மளுடைய கீசோல் சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட். எதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு இன்னும் ஒரு பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே பேட்ச் டெஸ்ட் எடுத்து ஹெவியர் க்ரீம்ஸ் ஆர் லோஷன்ஸ் அண்ட் பெட்டர் அப்சார்ப்ஷன். இது என்னன்னா நைட்டு இது வந்து டெய்லி இதுக்கு ஸோ போடும்பொழுது அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். ஆல்ரெடி இது வந்து மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், ஸ்கின்னுக்கு உண்டான அனைத்து விதமான பிரைட்னிங் எல்லாமே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது as I said அந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போனோன்னா 20 minutes கழிச்சு தான் போகணும். நான் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வேகமாக போனால் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ எப்போவுமே வந்து அப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஃபோன் வந்தால் கூட உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி ஐ எம் பிஸி வித் மை ஐ எம் டேட்டிங் வித் மை செல்ஃப், என்னடா ஃபேஸ் சீரம் நான் போட்டுட்ருக்கேன் டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சார் இது இருக்கா நைட் ஓகே நைட் கேர். இது வந்து இப்போ நம்ம சொன்னது பார்த்தது வந்து டே கேர் சீரம் த்ரூ அவுட் த டே இருக்கும். உங்களுக்கு 6 to 8 hours இருக்கும். ப்ளஸ் அதையும் தாண்டி நம்ம வெளியில் போகிறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் போகிறோன்னா நீங்கள் செகண்ட் டைம் கூட நீங்கள் இதே ப்ராசஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் 2 to 3 drops யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா டே கேர். ஸோ நைட் கேர். ஸோ நான் தான் டேயில் போட்டேன், எனக்கு எதுக்கு நைட்டு, ஐம் ஆல் ரைட், நான் அப்படியே படுத்துக்கிறேன் அப்படிங்கும்பொழுது நோ டாக்டர்ஸில் மெடிசன்ஸ் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா மார்னிங் ஒரு டோசேஜ் இருக்கும், நைட் ஒரு டோசேஜ் இருக்கும். ஏன்னா நைட்டு தான் வந்து ரிப்பேரிங் எல்லாமே நடக்கும், ஹீலிங்காக இருக்கட்டும், ரிப்பேரிங்காக இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எதையுமே தொந்தரவு பண்ண மாட்டோம், லிவரை தொந்தரவு பண்ண மாட்டோம், ஹார்ட்டை தொந்தரவு பண்ண மாட்டோம். மனசு சில பேர் வந்து தூக்கம் வராது, அது வேற விஷயம். ஸோ எதையுமே தொந்தரவு பண்ணாமல் லிவர் பாடா எதுவும் சாப்பிட கொடுக்கல, என்னுடைய வேலையை மிச்சம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிவர் வாழ்த்தோம். ஸோ ரிப்பேரிங் ஒர்க். ஸோ ஃபார் ஸ்பேஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ அது வந்து நைட் டைமில் அதிகமாக இருக்கும், ஹீலிங் நைட் டைமில் தான் நடக்கும். ஸோ அதனால் ஃபேஸ் சீரம் ஃபார் நைட் very important. Sleep, repair, repeat. So night யூஸ் பண்ணும்போது ஸோ மார்னிங் எழுந்திருக்கும் போது அது என்னன்னா சில பேருக்கு வந்து எழுந்திருக்கும் போதே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ இது எல்லாம்னா வந்து என்னன்னா ஒன்று படிக்க விட்டு எழுந்திருக்கும் போதே சோம்பலை முடிச்சுட்டா என்ன ஆகும்னா நம்ம இம்மீடியட்டாக வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பிராண சக்தி வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வழியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இம்மீடியட்டாக நம்ம பண்ணும்பொழுது அண்ட் ஃபேஸும் வந்து என்னென்னா ஒரு மாதிரி ஒரு இன்னும் தூங்கலாம் மாதிரி சோம்பேறித்தனமாக இல்லாத மாதிரி தூங்கி இப்போ உங்களுக்கு என்ன பார்க்கும்பொழுது என்னென்ன தூங்கின மாதிரியே தெரியல, அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கும் நம்மளுடைய நைட் சீரம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு ரிசல்ட் கொடுனா கிடையாது. ஸோ எதுவுமே ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 90 days கொடுக்கணும். அது கொடுக்கும்போது தான் உள்ளே இறங்கி ஆல்ரெடி ஸ்கின்ல என்ன டேமேஜ் ஆயிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு ரிசல்ட். ஸோ டில் தட் டைம் யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். ஐயோ நான் இன்னைக்கு போட்டேன் நாளைக்கு ரிசல்ட் வரணுன்னே கிடையாது, வெயிட் பண்ணி யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் டெஃபினெட்லி யூ கெட் த ரிசல்ட். ஸோ சேம் enriched with natural ingredients. இது வந்து எப்பவுமே சீரம்ஸ்ல வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இது வந்து அப்சார்ப் ஆகிடும், ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும், எப்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸ்கின் பிரைட்னிங் பெனிஃபிட்ஸ், நம்ம தூங்கினாலும் அது அதோடைய வேலையை பார்க்கும். ஹெல்ப்ஸ் டு ஈவன் ஸ்கின் டோன், ஸ்கின் என்ஹான்சிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது யங் யூத்ஃபுல் ரேடியன்ட் ஸ்கின் கிடைக்கணும்னா டெஃபினட்டாக டே சீரம் அண்ட் நைட் சீரம்ன்ற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் யுவர் செல்ஃப் லவ் ரிச்சுவல்ஸில்
ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இது வந்து சீரம் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ். இதுதான் மெயின் சீரத்தோடைய ஒரு டேக்லைன். யூனிக் செல்லிங் பாயிண்ட் தாண்டி ஒரு யூனிக் அதோடைய பர்பஸ் என்ன, ஸோ நம்மளுடைய பர்பஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸ் என்னன்னா இதுதான் மெயின். ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஸ்கின் சாக் ஆகாமல் இருக்கும், டைட்னிங்காக இருக்கும். அது என்னன்னா ஒரு ஃபேஸ்லேயே உங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சா மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே அடுத்தது நம்ம வந்து அடுத்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். வித் நம்மளுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு ஊட்டச்சத்தும் நமக்கு இருக்கணும், ஃபுட்டுலேயும் இருக்கணும். ஸோ ரெண்டும் ஒர்க் ஆகும்போது என்னன்னா இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் போது ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக அப்படியே நிற்கணும். வைட் யூஸ் அதுக்கான ரீசன் வந்து நைட்லேயும் நமக்கு அதிகப்படியான பட்டி டிங்கரிங்லாம் நைட்டில் தான் நடக்குது. ஸோ அது வந்து ஸ்கின்னுக்குமே அது பொருந்தும். ஸோ நைட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் சேஃப் ஹார்ம்ஃபுல் ரேஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் நேச்சுரலாக வந்து ஒரு அழகான ஒரு வயசான தோற்றத்தை நம்ம அடையக்கூடியது வந்து என்னென்னா நம்மளுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம எதுவாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் ஹேபிட்ஸ் மேக்ஸ் அ மேன். ஸோ அந்த பழக்கத்தில் வந்து ஸ்கின் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்மளுடைய டெய்லி ஸ்கின் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே நமக்கு ஏஜ் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், நேச்சுரலாக அது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் மெஸ்மரைசிங் ப்ராடக்ட்ஸ். சேஃப். ஸோ இது என்னென்னா டல்னஸ், அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி, அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ். ஸோ ஃபாரின்லலாம் இந்த ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸுக்கு வந்து போகணுன்ட்டுன்னு நிறைய வந்து இன்ஜெக்ஷன்லாம் கூட போட்டுருக்காங்க ஃபேஸ்க்கு. ஸோ அதனால வந்து என்ன அதுவுமே எப்படின்னா ஒரு 6 months to 2 years வரைக்கும் தான். டாக்டர்ஸே கேட்பாங்க, see if you are not a working professional or not in any media-னா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அந்த இன்ஜெக்ஷன் தான். ஸோ நார்மலாக நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர், நான் நார்மல் 9 to 5 ஜாப் போகிறேன், இல்லை பிஸ்னஸ் விமன்னா தே ஆர் நாட் ரெக்கமெண்டிங். ஸோ ஹை ப்ரொஃபஷனல் அண்ட் நிறைய அந்த லைட்ஸ் யூவி ரேஸ் தாண்டி நம்மளுடைய லைட்ஸ்லேயும் இருக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வந்து கொடுக்குறாங்க. நான் போய் பண்ணணும்னா தே வில் நாட் அக்செப்ட். ஸோ இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். இந்த நேச்சுரல் ப்ராசஸ் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி யார் வேணாலும் வந்து அட் எனி ஏஜ் கேன் ரிவர்ஸ் யுவர் ஏஜ். அதில் பார்த்தோம். ஸோ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து காலையில் லஞ்சு ஹெவியாக எடுப்போம், நைட்டு டின்னர் லைட்டாக இது பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மார்னிங் டோசேஜ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அண்ட் நைட் டோசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நைட்டுக்கு தேவையானது என்னவோ அந்த இன்க்ரீடியன்ஸ் மீன், மஞ்சள், வெட்டிவேர். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்கின்னை வந்து யங்காக வச்சுக்கக்கூடியது. ப்ளஸ் அந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அண்ட் கொலாஜன் ப்ரொடக்ஷன், அந்த புரதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா அந்த மசில்ஸ் டிஷ்யூஸுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது நேச்சுரலாகவே வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இதுதான் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணால் மார்னிங் வந்து ஸ்கின் அதிகமான பிரைட்னிங்காக இருக்கும், அது வந்து முகப்பொலிவாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ், அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே அகைன் காஸ்ட்லி. வெறும் வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்க்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்குமே காஸ்ட்லி தான். எல்லாமே எல்லா ப்ராசஸுமே காஸ்ட்லி. அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா. என்ன சார் இந்த தமிழ்ல என்ன இல்லை சார், லவங்கம், பட்டை, அது மாதிரி
இல்ல தைலம் அதெல்லாம் இருக்கு. அது வாட் எக்ஸாக்ட்லி தமிழ் பட் கரெக்டா எனக்கு வந்து ஓகே, லெட் அஸ் பாஸ். நீ ரைஸ் பிரெட், மஹூ சால் அண்ட் மில்க் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு தாவரம். இது வந்து நமது எல்லாமே வந்து பிளான்ட் பேஸ்ட் வீகன் இன்கிரீடியன்ஸ் தான். அது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியது, ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட்டுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அண்ட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கக்கூடிய இதுதான் வந்து இன்கிரீடியன்ஸ் தான் இது எல்லாமே. ஜெரேனியம் ஆயில் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ், ஆலோவேரா. ஸோ இந்த ஆலோவேரால வந்து என்னன்னா அதிகப்படியான கொலாஜன், நேச்சுரலாகவே கொலாஜன் வந்து இதுக்கு சுரக்கக்கூடியது வந்து இந்த ஆலோவேரால இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஆலோவேரா வந்து என்னன்னா அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து என்னன்னா ஸ்கின்னை வந்து என்னன்னா லைட்னிங் ஆகும். ஸ்கின் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு வழுவழுப்பு தன்மையை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த ஆலோவேரா. அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து என்னன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த பிளமிஷிங், அதாவது மாசு மருலாம் வந்து போக்கக்கூடியது இது நம்மளுடைய ரோஸ் பெட்டல். ஜெரேனியம் ஆயிலும் வந்து என்னன்னா இந்த பூலேருந்து எடுக்கிறது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இதோடைய நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் என்ன ஆகும்னா ஒரு ஃபேஸை வந்து ஒரு டல்னஸ் ஆகாமல் இருக்கக்கூடியது. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் இந்த கண்ணு கீழே இருக்க கருவளையம், சில பேருக்கு வந்து கண்ணு வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹெவி பேக்ஸாக இருக்கும், அதாவது வீக்கமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து போகக்கூடியது இந்த ஜெரேனியம் ஆயிலோடைய பெனிஃபிட்ஸ். மஞ்சிஷ்டா நான் பார்த்து சொல்லுங்க சார். மஞ்சிஷ்டா வந்து ஆயுர்வேதத்தில் தூய்மைப்படுத்தும் மூலிகைகளில் முக்கியமான ஒரு அதான் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஆயுர்வேதத்துல ஸ்கின்னுக்கு எஸ்பெஷலி மூலிகையால் செய்யப்பட்டது. ஓகே, ஸ்கின்னுக்கு எஸ்பெஷலி தூய்மைப்படுத்தும் இன்டென்ஸா வந்து ஸ்கின்னை வந்து இது பண்ணும், உங்களுக்கு ரிப்பேரிங், டேமேஜிங் அண்ட் ஸ்கின்னை வந்து லேயர் ஃப்ரம் வித்தின்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்னிங் கொடுக்கும். அது மேலே மட்டும் இல்லை, உள்ளேருந்து 3 லேயர்ஸ் டீப் லேயர்லேருந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் லைட்னிங், அதாவது ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இந்த துளசியில் வராது. அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து இந்த துளசி வந்து எப்பவுமே வந்து துளசி டீ, துளசியை நாம வந்து சாப்பிடுவோம். மஞ்சிஷ்டா என்பது உலர்ந்த தாவர வேர்களை கொண்ட பிரபலமான ஆயுர்வேத மூலிகை. ஓகே, the herbals தான், that's what I say. ரூபியா ஆர்டிஃபோலியா. ஆமா, அது டைட் அது சொல்ல எனக்கு புரியாது, மற்றவங்களுக்கு புரியாது, நான் உள்ள போறேன். இதன் மருத்துவ குணங்களுக்காக ஆயுர்வேதத்தில் பல சிகிச்சை பயன்பாடுகளுக்கு இதில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இயற்கையான உணவு வண்ணம் மற்றும் சாயமாக பயன்படுத்தப்படுகிறது. இது மாத்திரை, எண்ணெய், பொடி வடிவில் கிடைக்கும். எண்ணெய் வந்து அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ், அதாவது ஃப்ராக்ரன்ஸும் கொடுக்கும், as well as நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மெயினாக வந்து அந்த லாவெண்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயிலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி மூலிகை எண்ணெய்க்கு. ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி பண்ண உங்களுக்கு அந்த ஒரு அந்த மூலிகைலாம். ஸோ அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து அதிகப்படியான நன்மை அளிக்கக்கூடியது. மெயினான மோட்டோ யூசிங் சீரம் என்ன பண்ணணும்னா பர்பஸ் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் வந்து நேச்சுரலாகவே கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் ஸ்கின்னை சாகிங் இல்லாமல் ஸ்கின்னை ஈவன் டோனாக, ஸ்கின் சாகிங் ஆகும் வயசாகும் போது என்னன்னா அதோட எலாஸ்டிசிட்டி லூசன் எலாஸ்டிசிட்டி நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த 18 வயசுல 20 வயசுல இருக்கக்கூடியது 40, 45 இப்போ இன்னும் அதிகப்படியாகவே வந்து என்னன்னா பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், டக்குன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு மாதிரியான நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் கிடையாது, நிறைய அடிக்கிட்டே போகலாம். பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான நெகட்டிவிட்டிக்கு நம்ம வந்து உள்ளாகும். ஸோ மோர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அண்ட் டாக்ஸின்ஸ். அதுதான் மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்க்கு. அண்ட் துளசி வந்து நேச்சுரலாகவே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னன்னா பாடியில் அந்த செல்ஸ் வரும், நேச்சுரலாகவே வரும். பிகாஸ் ஆஃப் தி என்னன்னா அந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ப்ரொலாங் ஆஃப் மெடிகேஷன்ஸ், அதிகப்படியான நாட்பட க்ரானிக் இது டிசீசஸ் என்னன்னா இந்த சுகரு அண்ட் ஹார்ட்டுக்கு, லிவருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லாங் டிசீஸுக்கு இருக்கும்போது
that becomes an oxidative stress. You are exposed to அப்போ என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி அண்ட் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். ஸோ தட் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அந்த மெயினான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணக்கூடியது துளசி. அதுதான் எஸ்பெஷலி நம்ம நைட்டை வந்து have a peaceful sleep during the night. ஸோ நம்ம வந்து அமைதியாகவே இருந்தாலே அது அதோடைய மூலிகை அதோடைய வேலையை பண்ணும். ஸோ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை இட் வில் ரிலீஸ். ஸோ அது வந்து நம்ம நினைப்போம். ஸோ நம்ம வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வெறும் இன்டேக் மட்டும் எடுத்தால் போதும் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ஆகணும். இப்போ என்னன்னா சர்வேஸ் சேஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் யூ நீட் இன் த ப்ராடக்ட்ஸ் as well. ஸோ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். ஸோ நம்மளுடைய தேர்தல் எப்படி இருக்கணும்னா இந்த ப்ராடக்ட்ல என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது எனக்கு எவ்வளோ அளவு நன்மை அளிக்கக்கூடியது, எவ்வளோ அளவுக்கு கெமிக்கல் இல்லாதது, அண்ட் ப்ளஸ் நமக்கு வந்து நம்ம வந்து நேச்சுரலாக நமக்கு யூஸ் ஆகிட்டு பட் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுனாலும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னா திருப்பி அதை நமக்கு சுற்றி தான் வரும் அது. ஸோ நமக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் சேஃபான ப்ராடக்ட்ஸ் இருக்கா அதுதான் நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஸோ அவ்வளோ ஒரு லாங் ரிசர்ச் சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லா கம்பெனியும் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இந்த கம்பெனியை அறிமுகப்படுத்தல. இதுக்கு தேர்ஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட். துளசி ஏன் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சுட்டு தேர்ஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட் அண்ட் ஸோ மச் ஆஃப் ரிசர்ச். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் 1990s அப்புறம் டூ மச் ஆஃப் மெடிசன்ஸ் எக்ஸ்டர்னலாக வந்து பிகாஸ் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் தி கார்பரேட் செக்டர்லேருந்தும் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டோம்னா ஒரு பேக்கேஜ் போட்டுருவாங்க. ஒரே சும்மா தலைவலிக்கு போகிறோம் எம்ஆர்ஐ அது இதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கோர்ஸ். ஸோ தட் இன்க்ளூட்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரியான லாங் யூ ஆர் ப்ரோன் டு டூ மச் ஆஃப் கெமிக்கல்ஸ். அது மேபி பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய உணவாக இருக்கட்டும், ஷாம்பு வெளியில் போடுறதா இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், சோப்பெல்லாம் போடும்பொழுது என்ன ஸ்கின் கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறது டியூரிங் நைட் டைம் நீ சும்மா படுத்தாலே போதும். துளசி அதோடைய வேலையை பண்ணும். அண்ட் நீமும் அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிலதெல்லாம் உள்ளேருந்து ஆர்கன் வந்து வீக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா டாக்ஸின்ஸ் வந்து லிவர் வந்து வெளியில் தள்ள முடியாத காரணம். ஸோ அது என்னன்னா வெளியில் தள்ள முடியாமல் தேக்கி 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 வைக்கிறதுனால அது சுற்றி 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 ஆர்கனையே வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னா கழிவுகளுடைய நீக்கமே ஆரோக்கியம், கழிவுகளின் தேக்கமே வியாதி. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது அந்த நீம். ஸோ என்னென்னா தினமுமே வந்து செல்ஸ் வந்து தலைமுடியாக இருக்கட்டும் சரி உடம்புலையும் செல்ஸ் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும். அண்ட் இறந்த செல்கள் கீழோடும். எவ்ரி 11 months ஒன்ஸ் நம்ம ஒரு புது ஆளாகவே மாறும். அதுதான் பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன். ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து இந்த ஏஜ்னு அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஏஜ் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான நீம் வந்து இட் ரெடியூசஸ் யுவர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு ஆல்ரெடி நம்ம ஏதாவது பாதிப்பு பண்ணால் கூட அதை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடியது. அமைதியாக இருந்தாலே அது அதோடைய வேலையை பண்ணும். ஸோ அதுதான் வந்து undergoes a healing process overnight. ஒரே நாளில் இல்லை, ஒரு நாளுமே வந்து நம்மளுடைய ஹீலிங் நடந்து கொண்டே தான் இருக்கிறது எக்ஸ்டர்னலாக இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஸோ எல்லாத்துக்குமே திஸ் இஸ் ஸ்ட்ராங் ரீசன் வை இந்த ப்ராடக்டை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணணுன்றதுக்கான காரணத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். அந்த மூலப்பொருட்கள் எனக்கும் நன்மை பண்ணுது as well as for the environment. நேச்சருக்கும் நன்மை பண்ணும்போது why not choose this product and use this as a daily routine. Say how to use. Yeah. Wash your face. Yes. Take 2 to 3 drops. Apply on your face and neck area. சில பேருக்கு வந்து செயின்ஸ் போடுறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வெயிட்டில் இருக்கும்பொழுது அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் இருக்குது, டூ மச் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பேட் பாக்டீரியாவை போயிட்டு குட் பாக்டீரியா வர வைக்கிறது நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறது அந்த ப்ராடக்ட். ஸோ அப்ளை ஆன் யர் நெக் ஏரியா ஆல்சோ. நம்ம ஒரு 5 பவுன் செயின் போட்டாலும் கழுத்து கருப்பாகும் சில பேர் பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் இந்த வெயிட் தாங்கக்கூடியது இல்லை ஒன்று.
என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கேன் ஹேப்பன் அட் எனி ஏஜ். இந்த ஏஜ் அந்த ஏஜ்லாம் கிடையாது. உணர்வும் மாறும் பொழுது ஹார்மோன்ஸ் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஜென்டில் மசாஜ். ஸோ உங்களை நேசிக்கும் பொழுது நீங்கள் குழந்தைய தடவை கொடுக்குற மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா the body will love you back. And டெஃபினட்டாக வந்து ஸோ தூங்கி எழுந்துக்கும் போது நீங்கள் வந்து குழந்தையாகவே நம்ம மனதளவையும் சரி உடல் அளவையும் மாறுவதற்கு முயற்சி. அதே மாதிரி நைட்டு வந்து நம்ம போடும்போது சன்ஸ்கிரீன்லாம் தேவைப்படாது. ஏன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தூங்க போகிறோம். ஸோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக தூங்கும் பொழுது ரிப்பேரிங் அண்ட் ஹீலிங் ப்ராசஸ் ஃபார் யுவர் எக்ஸ்டர்னல். சம்டைம்ஸ் அது இன்டர்னலாகவுமே நடக்கும். பிரெயினுக்கு வந்து இன்டர்னலாகவுமே சிக்னல்ஸ் போகும். ஓகே, இஸ் ஆல்சோ கெட்டிங் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஆகும்போது சிக்னல்ஸ் கோஸ் டு யுவர் பிரெயின். ஹாப்பி டோபமைன் திறக்குது. யூ ஆர் வெரி ஹாப்பி and you are keeping your people, your loved ones happy and environmental happy. You are healthy. By using all these products, you become a millionaire. So, main enna no chemical, no mineral oil, paraben free. So the parabenum sulfate na vandu criminals. So avlo oru harmful chemicals. Eco-friendly, 100% natural. So, and definitely வந்து ஒரு 90 days consecutive-ஆ ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு என்னன்னா நம்மளுடைய உடம்ப கோவில் மாதிரி நினைச்சு முகத்தை வந்து நம்ம வந்து எவ்வளவு பராமரிக்கிறோம்ன்றது நம்மளுடைய usage of these products and self-love and loving yourself and extending that love to others is the Tarak Mandram. So thank you so much. Thank you sir for giving this opportunity. And a wonderful present.